வேலுமணியும் சேர்ந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அதை தாங்கி பிடித்து எனக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிற ஒரே தலைவர் தளபதியை தவிர ஏனென்றால் மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்தேன் அம்மாவு மறைவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறேன். எனக்கு வயதே 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொன்னால் நல்லவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவரோடு சேர்ந்திருக்கிறோம். மனிதநேயத்து மிக்க தலைவரோடு நாம் இன்றைக்கு பணியாற்றுகிறோம். நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆக வருகின்றிருக்கும் உங்களை போன்ற இடத்திலே சொல்வது, விசில் ஊதுகிற சின்ன குழந்தைகள் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒன்று கேட்கணும். ஒரே நிமிஷம். இன்றைக்கு விசிலை ஊதிக்கொண்டிருக்கிறீர்கள். நாளை எல்லோரும் 8000 கொடுப்போம் 10,000 கொடுப்போம் என்றால் வரப்போகிறார்கள். ஆனால் வருவதை வாங்கிக் கொள்ளுங்கள். கொள்ளையடித்த பணம் கவலைப்பட தேவையில்லை. கேட்டு வாங்குங்கள், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் வீட்டிலே வாங்கியதற்கு பிறகு வெளியே செல்கிற போது விசிலை ஊதி முடித்து விடுங்கள். அதுதான் என்னுடைய ஆசை. எதற்காக சொல்லுங்கள் சொன்னால், குழந்தைகளாக இருக்கிற நீங்கள் சூழலை எடுக்க வேண்டும். 23ஆம் தேதி என்று காலையில் 5 மணிக்கு குளித்து 6 மணிக்கு இறைவனை சாமியை கும்பிட்டு விட்டு அப்பா அம்மா காலில் விழுங்கள். அங்கே தாய் பாட்டி பாட்டனிடத்தில் விழுங்கள். விழுந்ததற்கு பிறகு விஜய் அங்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லுங்கள். முடித்து போய்விட்டது. அப்பதான் நான் சாப்பிடுவேன் என்று சாப்பிட மாட்டேன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு கதை. 90% நமக்காகத்தான் வரும். குழந்தை சாப்பிடவில்லை என்று சொன்னால் சாப்பிடுவதற்கு விசில் சின்னத்தை வைத்துத்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்ல குழந்தைகளும் இருக்கிறது. நான் நேற்றை முந்தின ஒருத்தரை பார்த்தேன். நான் 10 முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் என்று சொன்னார். இப்போது என்ன செய்ய போகிறேன் கேட்டேன். என் பேத்திங்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு அவனை விசிலுக்காக போட போறேன். குழந்தைகளே பெரியவனிடத்திலே சத்தியம் வாங்கிறது. ஏனை சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் நம்முடைய வெற்றி தலைவருக்காக வாக்களிப்பதற்கு அண்டை நாடுகளிலிருந்து 3 லட்சம் பேர் இன்றைக்கு பயணம் மேற்கொண்டு இங்கே வருகிறார். 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை போடுவதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், தமிழகம் வாழ வேண்டும், தமிழ்நாடு சிறக்க வேண்டும், ஊழல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கூட்டணி இருந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியை உடை தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால், இரவு நேர கூட்டணி, பகலே சண்டை, இரவிலே கூட்டணி. இது ஒரு கட்சி. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் அண்ணாமலை என்னடா பாவம் பண்ணாரு? நான் கேட்கிறேன். பிஜேபிக்கான கொஞ்சமா ரோசமான இருக்குதான். ஒரு IPS அதிகாரி